ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த நாளிலே இந்த மாத கூடுகைக்கு உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை நாம் ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆகவே நாம் எல்லாரும் மகிழ்ச்சியோடு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடி தேவனை துதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபனேசரே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபனேசருக்கு நன்றி சொல்லி இந்த நாளிலே கர்த்தரை துதிக்கவும் ஆராதிக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எல்லாம் சேர்ந்து பாட போகிறோம். எல் ஷடாய் எந்த துணை நீரே. எல் ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எண்ணில்லா
எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாட போகிறோம். தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றியே, அவருடைய நாமத்தை உயர்த்தியே. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் செயல் அதிசயம் என்று அதிசயம் என்று சொல்லி, தேவனின் செயல் அதிசயம் என்று அதிசயம் என்று சொல்லி, தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றியே, தேவனை உயர்த்தி துதியுங்கள். கொடியவரின் சீரல் கடுமையாய் வரினும் இடபலனும் அடைக்கலமும் ஆனார். கொடியவரின் சீரல் கடுமையாய் வரினும் இடபலனும் அடைக்கலனும் ஆனார். பாடும் பலவந்தர் ஆரவாரமென்றும் ஆரவாரமென்றுமே, பாடும் பலவந்தர் தேவனை உயர்த்தி துதியுங்கள். இவரே நம் தேவன், இவர் நம்மை ரட்சித்தார், இவரின் ரட்சிப்பினால் களி கூர்ந்திடுவோம். இவர் நம்மை ரட்சித்தார், இவர் பகைவானை வென்று கீழ்ப்படுத்தி வென்று இவர் பகைவனை வென்று கீழ்ப்படுத்தி வென்று கீழ்ப்படுத்தினார். தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றியே, தேவனை உயர்த்தி துதியுங்கள். அந்நியர் ஆழ்வதில்லை இந்நீளம் தன்னில் நம்மை அநாதி அன்னதி மகிவனாயிருப்பார். தன்னில் நம்மை அநாதி அன்னதி மகிவனாயிருப்பார். மன்னர் தேவ சமாதானம் தங்கும், சமாதானம் தங்கிடுமே. மன்னர் தேவ சமாதானம் தங்கும், சமாதானம் தங்கிடுமே.
ஹல்லேலூயா. அப்படியே நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லி முழு இருதயத்தோட கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஏனென்றால் ஆராதனையில் தேவன் பிரியப்படுகிறவர், ஆராதனையில் தேவன் வாசம் பண்ணுகிறவர். ஆமென். கர்த்தர் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். கடந்த மாதங்கள், கடந்த நாட்கள், நிமிடங்கள், நம்முடைய வாழ்வில் இயேசு நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அதற்காக நாம் என்னத்தை செலுத்த போகிறோம்? துதி பலிகளை செலுத்துவோமா? கர்த்தருக்காக மகிமை செலுத்த போகிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இல்லாம வாழ முடியாது ஆண்டவரே. நீங்க தான்ப்பா இருளை எல்லாம் வெளிச்சமாய் மாற்றின தேவன். ஓ இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. ஏசப்பா, வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசு, இல்லாமல் நான் வாழ முடியாது. இயேசையா, பக்கத்திலே இரும் ஓ இயேசு.
முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியனானீரே, சோதனை நேரத்தில் நண்பனானீரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியனானீரே, சோதனை நேரத்தில் நண்பனானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. ஓ நண்பரும் நீரே இயேசையா, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, வாழ முடியாதப்பா. ஓ என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இயேசு இல்லாத வாழ்க்கை அது ஒரு வெறுமையான வாழ்க்கை. இயேசு இல்லாத ஜீவியம் அது ஜீரோ தான். எதுவுமே நம்ம வாழ்க்கையில ஆமென் பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. அவர் இல்லைனா, அவர் வாழ்க்கையில இல்லைனா ஆமென் எந்த நன்மையும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவரே, நீங்க தான்ப்பா என் தகப்பனும் நீரே, என் தந்தையும் நீரே. ஆமென் ஹல்லேலூயா. எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல். நீங்க சத்தம் உயர்த்தி பாடுங்க பார்க்கலாம். எங்களோடு சேர்ந்து நீங்கள் சொல்லுங்க. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, அப்பா வாழ முடியாதப்பா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. ஓ இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட இசையா, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே சொல்லுவோம். இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. இயேசப்பா, இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. இயேசையா, என்னை காண்பவரே, என்
மறக்கவே முடியாது. அவருடைய கண்கள் என்னை கண்டது. எத்தனை ஆபத்துகள் என் வாழ்வில் என்னை எதிர்த்து வந்தது. எத்தனை சூழ்ச்சிகள் எனக்கு விரோதமாய் எழும்பி வந்தது. எத்தனை போராட்டங்கள் எனக்கு விரோதமாய் எழும்பி வந்தது. சத்துருக்கள் என்னை அழிக்க நினைத்தார்கள். எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள். எனக்கு வரவேண்டிய நன்மையை வரவிடாமல் தடுத்தார்கள். நிபச்சொல்லுகளுக்குள்ளே நான் நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது. ஆனாலும் கர்த்தர் என்னை தப்புவித்தாரு. என் அழுகையை கண்டாரு. என் கண்ணீரை கண்டாரு. என் வேண்டுதலை கேட்டாரே. என் விண்ணப்பங்களை அறிந்தாரே. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. அந்த ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்க. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. நன்றி. முழு இருதயத்தோட இந்த புதிய மாதத்தை காண செய்தீரே நன்றி. புதிய கிருபைகளை கொடுக்க போகிறீரே நன்றி. பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்களுக்கு கொடுக்க போகிறீர்கள். நாங்கள் நடந்து செல்வதற்கு, கடந்து போகிறதற்கு சேசித்த கிருபைகளுக்கு கொடுக்க போகிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்மிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த மாதத்திற்கு தேவையான தேவ வல்லமையை, தேவ கிருபையை, தேவ பலனை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். நீர் ஒருவரே எங்களை நடத்துகிறவர். நீர் ஒருவரே எங்களை காக்கிறவர். நீர் ஒருவரே எங்களுக்கு உதவி செய்கிறவர். நீர் ஒருவரே நன்மை செய்கிறவர். நன்றி ராஜா, இயேசு ராஜா. சொல்லுவோம் நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காப்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவர். நல்ல ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இந்த நன்றி நிறைந்த இருதயத்தோட கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. அவர் நல்லவர், 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 நல்லவர். ஆமென். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த மாதத்தின் முதலாம் நாள் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து தேவனை ஆராதிக்க, தெய்வ வார்த்தைகளை கேட்க, ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் நமக்கு கொடுத்த இந்த மகிமையான கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். மிக வேகமாக காலங்களும் நாட்களும் நம்மை விட்டு கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகவில்லை. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொன்னார் அல்லவா? அதுபோல கிருபை நம்மை விட்டு விலகாமல் இதுவரைக்கும் அற்புதமாக நடத்தியிருக்கிறது. அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மாதத்தில் நமக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு தருகிறார். அந்த வார்த்தைகளை நாம் இன்றைக்கு வாசித்து தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61 அதிகாரம். ஏசாயா 61 அதிகாரம் அதன் 11 வசனத்தை வாசிக்க கேட்போம். பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும், தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீதியையும் முளைக்க பண்ணுவார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும், தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும் முளைக்க பண்ணுவார் என்று இந்த வேத வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். இந்த வசனத்தில் இருந்து தேவன் நமக்கு தருகிற ஒரு தீர்க்கமான, ஒரு வல்லமையான ஒரு வார்த்தை இங்கே வெளிப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்கள். முளைக்க பண்ணுவார். எதை? விதைக்கப்பட்டதை முளைக்க பண்ணுவார்.
இந்த மாதத்தில் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தங்கள் மிக வித்தியாசமானவைகள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் நினைவுகளுக்கு மேலானவைகள். என்ன சொல்லுகிறது? பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். நமக்காக தேவன் கொடுக்கிற மகிமையான ஆசீர்வாதங்கள் ஏராளம் இருக்கிறது. ஆண்டுடைய பிள்ளைகளுக்காக கவனிங்கள், முளைக்க பண்ணுவார். ஒரு விதை விதைக்கப்படும் பொழுது அது முளைத்தால்தான் அதில் இருந்து நமக்கு நன்மை வரும், அதில் இருந்து ஆசீர்வாதங்கள் வரும். நிறைய விதைகள் விதைக்கப்படும், ஆனால் அந்த விதை முளைக்காமல் போய்விடும். சில விதைகள் அழுகி போய்விடும், சில விதைகள் அருமையாக முளைக்காமலே மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விடும். ஆனால் சில விதைகள் முளைத்து எழும்பும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள், என்ன விரும்புகிறீர்கள், என்ன தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் திட்டமாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எது விதைக்கப்பட்டதோ அது முளைக்க பண்ணுவார். அல்லேலூயா. விதைக்கப்பட்டது நிச்சயமாய் முளைத்து வரும். இது ஒருவேளை நீங்கள் எப்படி இதை எதிர்பார்க்கிறீர்கள் எனக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவர் திட்டமாக தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். விதைத்தது முளைக்கும். பிரைஸ் காட். நீங்கள் விதைத்ததை ஆண்டவர் முளைக்க பண்ணுவார். இதுவரைக்கும் என் கண்களினால் நான் பார்க்கவில்லை, சில அசைவுகள் இல்லை, சில எதிர்பார்ப்புகள் நான் எதிர்பார்த்தது நடக்கவில்லை. நான் தேவ சமூகத்தில் கதறினேன், போராடினேன், ஒன்றுமே தெரியலையே, ஒரு அசைவும் தெரியலையே, ஒரு நன்மையை நம்ம பார்க்க முடியல நினைக்கிறீங்களா? கர்த்தர் இந்த மாதத்தில் சில விதைகளை முளைக்க பண்ண போகிறார். நீங்கள் அதை பார்த்து சந்தோஷப்பட போறீங்க. ஆசீர்வாதத்தின் துவக்கம், ஆசீர்வாதத்தின் ஆரம்பம், ஆசீர்வாதத்தினுடைய துவக்கம் உங்கள் வாழ்விலே நீங்கள் பார்க்கிறதை நீங்கள் கண்டு, தேவன் அதை உங்கள் வாழ்வில் செய்கிறதை கண்டு நீங்கள் சந்தோஷப்பட போகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இன்றைக்கு சில காரியங்களை தொடர்ந்து உங்களோடு நான் பேசட்டும். நாம் விதைக்கிறதை முளைக்க பண்ணுவார். விதை என்பது என்ன? நம்ம எதை விதைக்கிறோம்? கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்காக நம்ம விதைக்கிறது என்ன? நன்றை கவனிங்கள். ஒன்று, ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய விதையாய் இருக்கிறது. ஜெபம் அநேக காரியங்களை தேவனுடைய சமூகத்திலே பெற்றுக்கொள்வதற்கு நம்ம முதல்ல ஜெபிக்கத்தான் செய்கிறோம். ஜெபம் ஒரு பெரிய விதை. நீங்கள் வாசிக்கும் பொழுது 126ஆம் சங்கீதம் அதன் 5ஆம் வசனத்தை படித்தால் சங்கீதம் இப்படி சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பான். இந்த விதை என்று சொல்லுகிறது எதை குறிப்பிடுகிறது? ஜெபத்தை குறிப்பிடுகிறது. நன்றாய் கவனிங்கள். கண்ணீரோட விதைக்கிறவன் என்றால் விதைக்கிறவன் எல்லாம் அந்த வயலிலே விதைக்கும் பொழுது அழுது கொண்டே அதை விதைக்கிறான் என்பது பொருள் அல்ல. அவன் அழுது கொண்டே அதை தூவுகிறான் என்பது பொருள் அல்ல. கண்ணீரோட விதைக்கிறவன் என்பது என்னுடைய அடையாளம். அதனுடைய பொருள் கண்ணீரோட ஜெபிக்கிறவன். கண்ணீரோட தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிறோம் பாருங்க. அந்த கண்ணீரின் ஜெபம் ஒரு விதை. உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்களுக்காக நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபித்திருப்பீர்கள். இந்த கண்ணீரின் ஜெபம் எங்கே இருக்கும் தெரியுமா? அந்தரங்கத்தில் இருக்கும். அநேக நேரத்தில் நம்முடைய கண்ணீரின் ஜெபம் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்காது. அநேக நேரங்களில் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று கண்ணீரோடு ஜெபிக்க மாட்டோம். நான் கண்ணீரோடு ஜெபிக்கிறத மற்றவங்க பார்க்கணும் அப்படின்னு யாரும் அழுது ஜெபிக்க மாட்டாங்க. தனிமையிலே கண்ணீரோடு ஜெபிப்பார்கள். தனிமையாய் அமர்ந்திருக்கும் பொழுது, அந்தரங்கத்தில் ஜெபிக்கும் பொழுது, அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்கு? கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம். நான் சொல்லுகிறேன், ஒருவேளை கடந்த நாட்களிலே அநேக காரியங்களில் அற்புதங்களை பெறுவதற்காக, நன்மையை பெறுவதற்காக, ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக, ஏதோ ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கண்ணீரோடு நீங்கள் ஜெபித்தீர்களா? விதைத்தீர்களா? ஆண்டவர் சொல்றாரு, அது முளைக்க போகிறதாம்.
ஒருவேளை எத்தனையோ நாட்கள் இந்த காரியத்திற்காக நான் அழுது விட்டேன், எத்தனையோ காரியங்களுக்காக நான் புலம்பி விட்டேன். ஐயோ, நான் அழாத நாட்கள் இல்லை, நான் புலம்பாத நாட்கள் இல்லை. ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபத்திற்கு போகும்போதெல்லாம் ஐயோ நான் கண்ணீரோடு அழுது ஜெபிக்கிறேன், எனக்கு ஒரு பதிலுமே கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு ஒரு பதிலுமே வரமாட்டேங்கிறது, நான் கண்ணீரோடு ஜெபித்த ஜெபம் எங்கே போயிற்று அப்படின்னு கேட்குறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, அது முளைக்க போகுதான். நீ தேவ சமூகத்தில் கண்ணீரோட ஜெபித்த ஜெபத்திற்கான ஒரு அசைவு, ஒரு துளிர்வு, ஆமென், ஒரு விதையினுடைய பலன் நீங்கள் பெறுவதற்கு முன்பதாக அது முளைத்து வருகிறதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அருமையானவர்களே, அன்னாள் தேவனுடைய ஆலயத்தில் போய் கண்ணீரோட விதைத்தாள், அதான் கண்ணீரோட ஜெபம் பண்ணினாள். அவருடைய ஜெபம் மற்றவர்களுக்கு அற்பமாக இருந்தது, அவருடைய ஜெபம் மற்றவர்களுக்கு விகற்பமாக இருந்தது. அவளுடைய கண்ணீரின் ஜெபம், ஏன் இந்த ஆள் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறா, இவள் எப்போ பார்த்தாலும் அழுது ஜெபம் பண்ணணுமா, ஜெபம்னாலே அழணுமா அப்படின்னு கூட கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அன்னாளுக்கு இருந்தது. ஆனால் அன்னாளுக்கு தெரியும், நான் விதைச்சிக்கிட்டே இருக்கேன், என் கண்ணீர் விதைக்கப்படுகிறது. நான் தேவனுடைய ஆலயத்தில் வந்து விடுகிறேன் அல்லவா கண்ணீர், நான் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறேன் அல்லவா, அது எங்கே போகுது? எங்கேயோ அல்ல, அது தேவனுடைய சமூகத்தில் விதைக்கப்படுகிற ஒரு விதை. இன்னைக்கு சொல்கிறேன், எத்தனையோ நாட்களாய் கர்த்தருடைய ஆலயத்தில் தனிமையாக உபவாசித்து ஜெப நேரங்களிலே அழுது ஜெபித்தீர்கள் அல்லவா, ஒரு காரியத்தை முன்வைத்து ஜெபித்தீர்கள் அல்லவா, ஒரு காரியத்தை தேவ சமூகத்தில் எழுதி ஜெபித்தீர்கள் அல்லவா, அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரே ஒரு அசைவும் இல்லையே, ஒரு மாற்றமும் இல்லையே, ஒரு செய்தியும் இல்லையே, இருக்கிற மாதிரியே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், விதைத்தது முளைக்க போகிறது. உன் கண்ணீரின் ஜெபம் வீணாய் போகாது. இந்த மாதத்தில் உங்கள் கண்ணீரின் ஜெபத்திற்கு ஒரு பதில் ஆண்டவர் கொடுக்கும்படிக்கு விரும்புகிறார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படிக்கு விரும்புகிறார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை தேவன் உங்களுக்கு தருவாராக. ஆமென், ஆமென். விதைக்க பண்ணினதை, விதைக்கப்பட்டதை முளைக்க பண்ணுவார். பிரைஸ் காட். இரண்டாவது வாசிக்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம். ஏசாயா 55ஆம் அதிகாரம், அதன் 10ஆம் வசனமும் 11ஆம் வசனமும் வாசிக்க கேட்போம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியத்தை காரியமாகும்படி வாய்க்கும் என்று வாசிக்கிறார். அருமையான வார்த்தை பாருங்க. மாரியும் உறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் அது என்ன செய்யுமா? பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. அல்ல, கவனிங்க. ரெண்டாவது, விதை என்பது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வாக்கு தத்துவம், தேவனுடைய வசனம். அருமையானவர்களே, இங்கே எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. பரிசுத்தாவியாகிய வல்லமை, பரிசுத்தாவியாகிய நதி, பரிசுத்தாவியாகிய மழை இந்த பூமியிலே பெய்யும் பொழுது அங்கே விதைக்கப்பட்டது முளைத்து எழும்புமா? அது எப்படியோ? மழை வந்து விதைக்கப்பட்டதை முளைக்க செய்வது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும் அப்படிங்கிறார் பாருங்க. தேவனுடைய வார்த்தை.
அது இப்படி சொல்லலாம், தேவனுடைய வாக்குத்தத்தம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள். நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் நமக்கு ஏராளமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. யாருக்கும் அல்ல வார்த்தை, வார்த்தை அவருடைய பிள்ளைகளுக்கு, வார்த்தை அவருடைய ஜனத்திற்கு, வார்த்தை அவருடைய பிள்ளைகளுக்கு. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் வெறுமையா போகாது. உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை வெறுமையா போகாது. உனக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் வெறுமையாய் போகாது. உனக்கு கொடுக்கப்பட்ட, உன் பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்கள் சபைகளிலே உங்களுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள், அது வெறுமையாய் போகாது. அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு சந்தோஷப்பட்டிருப்பீங்க. கர்த்தர் இப்படி சொன்னாரே, ஆண்டவர் இப்படி பேசினாரே, நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது இப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, நான் சபைக்கு வந்த பொழுது ஆண்டவர் இப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, அந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவன் இப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, கர்த்தர் எனக்கு ஏராளமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறலையே. கவலையோடு இருக்கீங்களா? கஷ்டத்தோடு இருக்கீங்களா? வேதனையோடு இருக்கீங்களா? நிறைவேறலன்னு புலம்பிக்கிட்டே இருக்கீங்களா? இந்த மாதம் கர்த்தர் சொல்கிறாரு, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய வசனம் உங்கள் வாழ்க்கையில் முளைக்க போகுதான். வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் சுதந்தரிக்கக்கூடிய நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாயிற்று. தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறுகிற காலம் வந்துவிட்டது. தேவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசனம் மாறாது. வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தால் அந்த வருஷத்தில் அவனுக்கு 100 மடங்கு பலன். இதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் ஈசாக்கை பார்த்து, எப்போ பஞ்ச காலங்களில், ஒன்றும் இல்லாத நேரத்தில், எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிற நேரத்தில், ஊரை காலி பண்ணணும்னு சொல்கிற நேரத்தில், இந்த உலகத்தில் இந்த இடத்துல இனி நமக்கு நன்மை உண்டாகாது, இந்த இடத்துல சுக வாழ்வு இருக்காது, இந்த இடத்துல வாழ்ந்திருக்க முடியாது, வேற எங்கேயாவது போயிடுவோம், வேற எங்கேயாவது போய் பிழைச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க. அப்போ தான் வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுது. ஈசாக்கை பார்த்து சூழ்நிலையை பார்க்காத, மழை இல்லைன்னு பார்க்காத, பஞ்சமாக இருக்குன்னு பார்க்காத, இப்போது ஒன்றுமே நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு பார்க்காத, உனக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன், நீ விதை. நன்றை கவனியுங்கள். சூழ்நிலைகளின் நடுவிலே கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார்னா அந்த வார்த்தையை கனவீனப்படுத்தி விடக்கூடாது. கர்த்தர் ஒரு வார்த்தையை குறித்து பேசுகிறாருன்னா அந்த வார்த்தை குறித்து நீங்கள் அசட்டையாகவும் நினச்சிடக்கூடாது. கர்த்தர் சொல்கிறார், சூழ்நிலையை பார்க்காது. எல்லாருக்கும் இது அற்பமாக தான் இருக்கும். நீ செய்கிற காரியம் மற்றவர்களுக்கு அது புரியாது, அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஆனால் நான் சொல்கிறேன், நீ பிரயாசப்படு. இந்த தேசத்தில் நீ விதைக்கணும். எதை நம்பி? கர்த்தருடைய வார்த்தையை நம்பி, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி. ஆண்டு சொல்கிறாரு, நான் ஆசீர்வதிப்பேன், நான் பெரியவனாக மாற்ற போகிறேன், நீ படுகிற பிரயாசத்துக்கு நான் பலனை கொடுக்க போகிறேன். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து விதைத்தான், தேவனுடைய வார்த்தைகளை நம்பி விதைத்தான். சொல்றது யாரு? பரலோகத்தின் தேவன் அல்லவா? காற்றையும் காண மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், நான் வாய்க்கால தண்ணி வரும்னா தேவன் அல்லவா சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தை அல்லவா சொல்லுகிறது. அப்படியே அதை நம்பி பிரயாசப்பட்டான். விதைக்கிறவனுக்கு கர்த்தர் நன்மையை நிச்சயமாக கொடுப்பாரு. எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அந்த வருஷத்தில் அப்படின்னு எழுதியிருக்கு. விதை மங்கி போகவில்லை, விதை அழுகி போகவில்லை, அது முளைச்சி வருது. எவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்கும் பாருங்க அந்த வருஷத்தில். நான் சொல்லுகிறேன், இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு தீர்க்கமான வார்த்தை, கடந்த 4 மாதங்கள் நீங்கள் விதைத்த அந்த விதையினுடைய நிலைகளை நீங்கள் பார்க்கலையா? இந்த மாதம் முளைத்து வருகிறத பார்க்க போறீங்க. ஒரு சந்தோஷத்தை பார்க்க போறீங்க, ஒரு மகிழ்ச்சியை பார்க்க போறீங்க, ஒரு அசைவை பார்க்க போறீங்க. எனக்கா, என் வாழ்க்கையிலா, என் பிள்ளைக்கா, என் குடும்பத்திலையா கர்த்தர் இதை செய்கிறாரு அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையை நிரப்ப போகிறது. ஹல்லேலூயா! சந்தோஷப்படுங்கள். அந்த வருஷத்திலேயே 100 மடங்கு பலனை பெற்றான். தேவனுடைய வார்த்தையை நம்பி அவன் விதைத்தான், அது முளைத்தது. கர்த்தருடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் வைங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நில்லுங்க. யாரோ ஒருத்தர் சொல்றாரு, யாரோ ஒருத்தர் தூக்கி போடுங்க. கர்த்தர் சொல்றாரா? தேவனுடைய வார்த்தை சொல்றதா? உங்க கையில இருக்கிற வேத புஸ்தகம் சொல்லுகிறதா? உங்களோட ஆவியானவர் இடைபடுறாரா? செய்ய ஆரம்பிங்க.
தேவனுடைய வார்த்தை வெறுமையாய் போகாது. ஹல்லேலூயா. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது போல நான் அனுப்பின வார்த்தை அது வெறுமையாக போகாது. நான் சொன்ன வார்த்தை வெறுமையாக போகாது. அது முளைக்க பண்ணும். ஆமென். அது முளைக்க பண்ணும். நம்பிக்கை இருக்கா? கர்த்தர் செய்வார்னு விரும்புகிறீங்களா? ஆண்டவர் தருவார்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயம் நடக்கும். ஹல்லேலூயா. நிச்சயம் நடக்கும். ஆமென். மூன்றாவது ஒரு காரியம் நான் சொல்லட்டும். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதன் 6ஆம் வசனமும் 7ஆம் வசனமும் வாசிக்க கேட்போமா? கேட்போம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். தேவன் பிரியமாயிருக்கிறார். அன்றை கவனிங்கள். இங்கே வாசிக்கிறோம், விதை என்பது தேவனுக்காக கொடுப்பது. தேவனுக்கு கொடுப்பது விதைப்பதற்கு சமம். விதைப்பதற்கு சமம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சபை தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று கொடுக்க வேண்டும். சபை தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று விதைக்க வேண்டும். அநேக நேரத்தில் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று ஜெபிக்கிறோம். ஆனால் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் விதைச்சாதான் அது முளைக்கும். விதைக்கலைன்னா ஒன்றுமே இருக்காதுங்க. சபைக்கு சொல்லுகிறார் பவுல், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். கொடுக்கிறத பற்றி பவுல் சபைக்கு சொல்றாரு. சபை தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். சபை தேவனுடைய ஊழியத்தை கட்ட வேண்டும். சபை சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். சபை மிஷனரி பணிகளுக்கு உதவி செய்ய வேண்டும். இதெல்லாம் நம்ம விதைக்கிறது. நம்ம இதை விதைக்கிறோம் பாருங்க. இந்த விதை திரும்பவும் முளைக்கும் அப்படின்னு எழுதியிருக்கிறது. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் அப்படின்னா அது முளைக்குது. பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நம்ம எவ்வளவு தேவனுடைய காரியத்திற்காக விதைக்கிறோமோ அது முளைக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையா? எவ்வளவு நீங்கள் பிரயாசப்பட்டு நன்மையை பார்க்க முடியலையா? இருந்த நிலையிலேயே நாங்கள் இருக்கிறோம். பல வருஷமாக ப்ரமோஷன் வரமாட்டேங்குது, சம்பளம் கூட மாட்டேங்குது, ரொம்ப வருஷமாக இப்படியே தான் நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எங்கள் வாழ்க்கையில் இப்படி தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இன்றைக்கி ஆவியானவர் உங்களோட பேசுகிறார். விதைச்சு பாரு. தேவனுடைய ராஜ்யத்துக்காக கொடுத்து பாரு. தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு ஏதேனும் ஒரு விதத்தில் விதைச்சு பாருங்க. அதுக்கு பலன் கண்டிப்பாக உண்டு. அதற்கு ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. அதற்கு நன்மை கண்டிப்பாக உண்டு. என்னுடைய பிள்ளை எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். அப்படி விதைத்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி கொடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் உயர்வு வந்திருக்கிறது, ப்ரமோஷன் வந்திருக்கிறது, நல்ல வேலையில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ சாட்சிகளை உங்களுக்கு சொல்ல முடியும். நன்றை கவனியுங்கள். ஆகவே நாம் கொடுப்பதும் விதைப்பது தான். விதையுங்கள், நல்ல நிலத்தில் விதையுங்கள், பலன் கொடுக்கிற இடத்துல விதையுங்கள். எங்கேயோ நான் விதைக்கிறேன் என்பதல்ல, உங்கள் வயலில் விதையுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தோட்டத்தில் விதையுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபையில் விதையுங்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற இடத்துல விதையுங்கள். அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை பல மடங்கு தேவன் கொடுப்பார். நம்ம என்ன விதைக்கிறோமோ அது பல மடங்கு நமக்கு பலன் வரும். நிச்சயமாக சொல்லுகிறேன். ஆமேன். விதைக்கிறதை முளைக்க பண்ணுவார். பொருளாதார ஆசீர்வாதத்தில் ஒருவேளை குன்றி போயிருக்கிறீங்களா? பொருளாதார ஆசீர்வாதத்தில் குறைஞ்சிருக்கீங்களா? முன்னேற்றம் இல்லையா? மேலே வர முடியலையா? சில தேவைகள் சந்திக்கப்பட முடியலையா? நன்மையை பார்க்க முடியலையா? ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலையா? இன்றைக்கி இதை முயற்சி செய்து பாருங்கள். இந்த மாதத்தில் இதை செய்து பாருங்கள். தீர்க்கமாய் சொல்கிறேன், செய்து பாருங்கள். பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை கனம் பண்ணுவார். பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை கனம் பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். ஆண்டவர் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா?
நிச்சயமாய் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்று வல்லமை உள்ளது. தேவனுடைய வசனம் ஒவ்வொன்று வல்லமை உள்ளது. தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்று ஆச்சரியமானது. தேவனுடைய வார்த்தை அற்புதமானது, அற்புதமானது. ஹல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். முளைக்க போகுது. ஆமென். உன் ஜெபம் முளைக்க போகுது. வாக்கு தத்தம் முளைக்க போகுது. கர்த்தருக்காய் கொடுத்தது, விதைத்தது முளைக்க போகுது. ஆமென், ஆமென். ஒரு அசைவும் இல்லை, ஒரு மாற்றமும் இல்லை, அப்படியே தான் இருக்கிறேன், வாழ்க்கையில் எதையுமே பார்க்க முடியல, ரொம்ப நாளாக இப்படி தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதத்தில் சில வித்தியாசம், இந்த மாதத்தில் சில மாற்றங்கள், இந்த மாதத்தில் சில அற்புதங்கள். ஆமென். அளவிட முடியாத, எண்ணி பார்க்க முடியாத, சிந்தித்து பார்க்க முடியாத மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பொருளாதாரத்தில், உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் கையின் பிரயாசத்தில், உங்கள் களஞ்சியத்தில் கர்த்தர் அதிகமாய் கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கறதற்கு கர்த்தர் உதவி செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. விதைக்கப்பட்டதை முளைக்க பண்ணுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்த அந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்க போகிறதுக்கு ஸ்தோத்திரப்பா. நான் பலன் வரலையே நினச்சேன், என் ஜெபம் கேட்கப்படலையே நினச்சேன், ஐயோ என் பிரயாசத்திற்கு எனக்கு வாழ்க்கையில் கர்த்தர் ஒன்றுமே செய்யலே நினச்சேன். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் ஒரு பதிலை கொடுத்துட்டாரு. முளைக்கும்னு சொல்லிட்டாரு. அது முளைக்க ஆரம்பித்தா துளிர்க்க ஆரம்பிக்கும், அது வளர ஆரம்பிக்கும், அது கனி கொடுக்க ஆரம்பிக்கும். ஆமேன். அடுத்த லெவல், அடுத்த நிலைகளுக்குள்ளே அதை கொண்டு வருவார். முளைக்க செய்கிற ஆண்டவர். ஆமேன். அதனால் உண்டாகிற பலன்களையும் அனுபவிப்பதற்கு கர்த்தர் செய்வார் அல்லவா? ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் இந்த நாளில் உம்மை துதிக்கிறோம். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே கிரியை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதமான காரியங்கள் இந்த மாதத்தில் நடக்கப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன். முடிந்து போய்விட்டது என்று நினைக்கிற காரியத்தில் துவங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன், ஆமேன். இனிமே நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, இனிமே நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறாங்களே, ஆனால் அது முளைக்க போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முளைக்க போகுது. சில அற்புதங்கள் நடக்கிறத பார்ப்பீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிறத பார்ப்பீங்க, உங்கள் சரீரத்துக்குள்ளே நடக்கிறத பார்ப்பீங்க. உங்கள் பொருளாதாரத்தில் தோற்று போய் எவ்வளவோ பணத்தை போட்டுட்டேன், போட்ட ஒன்றையும் எடுக்க முடியவில்லை, அது எங்கே போச்சுன்னே தெரியல நினைக்கிறீங்களா? முளைக்க போகுது, முளைக்க போகுது. உன் பிரயாசம் நிச்சயமா தேவனை நம்பி, வாக்குத்தத்தத்தை நம்பி, கர்த்தர் சொல்லிதானே ஆரம்பித்தேன், கர்த்தர் சொல்லிதானே தொடங்கினேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஏமாற்றத்தை சந்திச்சிட்டேனே, என் வாழ்க்கையில் நான் தோல்வியை சந்திச்சிட்டேனே, போட்டது எங்கே போச்சுன்னு தெரியல, பரவாயில்ல முளைக்குதான். கர்த்தர் சொல்கிறாரு முளைக்குது. ஆமேன். அதே இடத்துல இரு, அதே இடத்துல அந்த வேலையை செய், அதே இடத்துல அந்த வியாபாரத்தை பாரு, அதே இடத்துல அந்த கையின் பிரயாசத்தை தொடர்ந்து செய். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் சொல்கிறாரு முளைக்க போகுது. பலன் வருகிற நாட்கள், ஆசீர்வாதம் வருகிற நாட்கள், நன்மை வருகிற நாட்கள் இதோ வந்து விட்டது. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படி நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிரியைகள் நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உன் கண்ணீரின் ஜெபம் உனக்கு நல்ல பதிலை கொண்டு வருது. ஆமேன். எதிர்பாராத செய்தி உன் இருதயத்தை சந்தோஷப்படுத்த போகுது. இப்படி எனக்கு நடக்கும் நான் நினைக்கல. ஆமேன். நான் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன், ஆனால் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும் நினைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உன் வாழ்வில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. உன்னோடு தான் கர்த்தர் பேசுகிறாரு. எனக்கு தான் ஆண்டவர் சொல்கிறான்னு சொல்றியே, உன்னோடு தான் கர்த்தர் பேசுகிறாரு. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன், உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் நன்மையினால் நிரப்பி உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்று நான் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து அனுப்புகிறேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.